தம்பி, அம்மா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல கதை கொண்டு வந்திருக்கேன். நல்ல மாரல் ஸ்டோரியோட நல்ல கதை. கதைக்குள்ள போலாமா? கதையோட பேர் என்னன்னா உப்பு வியாபாரியும் கழுதையும். கதை கேட்குறியா தம்பி? ஒரு ஊர்ல ஒரு உப்பு விற்கிறவர் இருந்தாராம். அவரு ஒரு கழுதை வச்சிருந்தாராம். அந்த கழுதை மேலதான் உப்பு மூட்டையெல்லாம் ஏத்திக்கிட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போவாராம். வியாபாரத்துக்கு போகணும்னா அவர் அவங்க ஊர்ல இருந்து ஒரு ஆற்றை கடந்து தான் போகணுமா. ஆற்றை கடந்து போய் தான் உப்பு வித்துட்டு வீட்டுக்கு வரணுமா. அந்த மாதிரி கிளம்பும்போது அந்த கழுதை கொஞ்சம் சோம்பேறியான கழுதையாம். உப்பெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுமா. அந்த கழுதை மேலே உப்பெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு நாள் வியாபாரத்துக்கு எப்பயும் போல் கிளம்புனாராம். ஆற்றை கடந்து போகும்போது அந்த கழுதை கால் தவறி ஒரு நாள் ஆற்றுல விழுந்துருச்சான். நாள் கழுதை தெரியாம தான் விழுந்துச்சான். அப்படி விழும்போது கழுதை முதுகுல என்ன இருக்கும்? உப்பு தானே இருக்கும். அந்த உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சி என்ன போயிடும்? காணாம போயிடும். அதே மாதிரி உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சி காணாம போயிடுச்சான். கழுதைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். என்னடா நம்ம முதுகுல வெயிட்டே இல்லை, நம்ம ஜாலியா நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கழுதை ஜாலியா எந்திரிச்சு நடந்துச்சான். ஆனா இங்க பார்த்தா உப்பு வியாபாரிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சான். ஏன்னா உப்பு வித்தா தானே அவருக்கு காசு கிடைக்கும். அதனால அவர் ரொம்ப சோகமாயிட்டாராம். அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்களாம். அடுத்த நாள் இதே மாதிரி அந்த கழுதை ஆற்றை கடந்து போகும்போது இது மாதிரி இன்னைக்கும் பண்ணிடலாம், அப்போதான் நமக்கு வெயிட் இருக்காதுன்னு நினச்சி வேணுக்குன்னே ஆற்றுக்குள்ளே விழுந்துச்சான். அதே மாதிரி உப்பெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சான். மறுபடியும் அந்த வியாபாரி ரொம்ப சோகமாயிட்டாராம். இதே மாதிரி நாளுக்கு நாள் அந்த கழுதை ஆற்றுல தவறி விழுற மாதிரி விழுந்து உப்பு எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டு இருந்துச்சான். வியாபாரி ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அப்புறமேட்டு வியாபாரி ஒரு நல்ல யோசனை பண்ணாராம். யோசிச்சு இந்த கழுதைக்கு ஒரு நல்ல பாடத்தை போகட்டணும்னு நினைச்சாராம். அப்ப என்ன பண்ணாராம்? கழுதை முதுகுல உப்புக்கு பதிலா காட்டன் துணியெல்லாம் கட்டி வச்சுட்டாராம். அதே மாதிரி எப்பயும் போல கழுதையை கூட்டிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பினாராம். கழுதை ஆற்றை கடந்து போகும்போது எப்பயும் போல கால் தவறி விழுற மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துச்சான். ஆனா இந்த டைம் கழுதை முதுகுல உப்புக்கு பதிலா காட்டன் துணி தானே இருக்கு. அதனால துணியெல்லாம் வெயிட் ஏறி போச்சா. ரொம்ப தண்ணி பட்டவனே வெயிட் ஏறி போகவும் கழுதையாலும் நடக்கவே முடியலையா. ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். கடந்து போய் அடுத்த காரில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அப்புறமேட்டு தான் அந்த உப்பு வியாபாரி சொன்னாராம், உனக்கு பாடம் கற்பிக்கத்தான் நானும் இப்படி பண்ணினேன், சரி விடு, கஷ்டப்படாத அப்படின்னு உப்பு வியாபாரி சொல்லிட்டாராம். அப்புறம் அந்த கழுதையும் இல்லை, என் மேலதான் தப்பு, நீங்க தான் என்னை மன்னிக்கணும், நானும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கழுதையும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். தன் தப்பையும் உணர்ந்துருச்சான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இதுல இருந்து என்ன புரியுது? தந்திரம் எப்போதுமே வேலை செய்யாது. நம்ம உழைச்சி முன்னேறி வரணும், சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. ஓகேவா தம்பி? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.